ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளா ஸ்டைலில் பழம்பொரி, அதாவது நம்ம ஊர் ஸ்டைலில் என்ன சொல்லுவோம், வாழைப்பழத்தில் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம கேரளா ஸ்டைலில் சூப்பராக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வாழைப்பழம் பஜ்ஜி பண்ணுறதுக்காக நான் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பழுத்த பழமாக நேந்திரம் பழம், பெரிய பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பழம் வேகாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் போதும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு திக்னஸ் எடுத்திருக்கேன்னு, இந்த அளவுக்கு மட்டும் திக்னஸ்ஸாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த திக்னஸில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பழம் தானே எடுத்துருக்கோம் நம்ம, அதனால் கொஞ்சமாக மைதா மாவு, ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மைதா மாவில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மஞ்சள் கலரில் பழம்பொரி வரணும்ல, அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா புளிச்ச மாவு, இட்லி மாவு ஒரு 2 கரண்டி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா பொங்கி சூப்பராக வரும். நான் இதில் சமையல் சோடா ஆட் பண்ணலை. நான் ஹெல்த்தியாக குழந்தை சாப்பிட்றதுனால, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கா, அவனுக்கு இதெல்லாம் சேர்த்தா ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி இட்லி மாவு தான் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்துச்சு அப்படின்னா சமையல் சோடாவை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைஸ் பவுடர், அதாவது அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, இடியாப்ப மாவு, பத்திரி மாவுன்னு சொல்லி அதில் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி அரிசி மாவு எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு வரணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் மாவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். நான் பாருங்கள், இதில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் பழம்பொரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும். இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, என்ன வேலை அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாவில் முக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா பழம்பொரி சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த வாழைப்பழமும் இருக்குது, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவும் ரெடி. இப்போ இதை நம்ம இதில் முக்கி போட போகிறோம். நல்லா ஒரு பேனில் நல்லா எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பழத்தை அழுங்காமல் எடுத்து, இந்த மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இது டக்குன்னு ஒட்டாது. இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் இதே மாதிரி பக்குவத்தில் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த சைடு 2 திருப்பி நீங்கள் அப்படியே எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பழம்பொரி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இதை அப்படியே அழுங்காமல் எடுத்து இந்த இதுக்குள்ளே நான் போட போகிறேன். போட்டதுமே பழம்பொரி சூப்பராக பொங்கி வரப்போகுது. இப்போது இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் விட்டுருங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்பலாம் வேகணும்லாம் இல்லை. ஏன்னா பழுத்த பழம் தானே, போட்டதுமே சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த பபுள்ஸ் அடங்கினதும் நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா போதும். பாருங்கள், இதை பபுள்ஸ் நல்லா அடங்கி வந்ததும் நல்லா இப்படி திருப்பி போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நிமிஷமே அதிகம் தான் சொல்கிறோம். நம்ம நார்மலாக பஜ்ஜியெல்லாம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் போடணும். இதுக்கு ரொம்ப திக்னஸாக இருக்குது, ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்லை. இந்த மாதிரி எல்லா பழம்பொரியும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி இதெல்லாம் போடுவீங்களே, அதே மாதிரி போட்டாலே போதும். ஒரே நிமிஷத்தில் இது சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்கள், லைட்டாக கலர் மாறிச்சு அப்படின்னாலே நீங்கள் இதை எடுத்துடலாம். நான் இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் பொரிக்கலை, சிம்மில் வச்சு தான் நான் பொரிச்சிருக்கேன். ஏன்னா உள்ளே நல்லா அப்போ தான் வெந்து கிடைக்கும்னு சொல்லி நான் எப்போவுமே எந்த பலகாரம் செஞ்சாலும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு பொறுமையாக தான் எடுப்பேன். அப்போ தான் அந்த பக்குவம் கரெக்டாக வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஒரு பழம்பொரி கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பழத்தையும் எடுத்து பொரித்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் இந்த பழம்பொரி தான். இது டீ டைமாக இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.